உங்கள் குழந்தைங்க சட்னி அப்படின்னாவே ஓடி போயிடுறாங்களா? இந்த மாதிரி வேர்க்கடலை சட்னி ஒரு வாட்டி செஞ்சு கொடுத்து பாருங்கள். சூப்பராக சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். இதுக்கு 2 கைப்பிடி வேர்க்கடலை எடுத்துக்கலாங்க. வறுத்த வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை எது வேணால் எடுத்துக்கலாம். எடுத்து இந்த மாதிரி நல்லா வறுபடுற அளவுக்கு வாணலியில் வறுத்துக்கங்க. கருகிற போது ஆனால் நல்லா வறுக்கணும். நான் இன்றைக்கி பச்சை வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன். அதை நல்லா டீப் ஃப்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஸ்கின் அப்படியே உறிஞ்சு வரும். ஸ்கின்னோடு போட்டால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்கின் இல்லாமல் போட்டு இப்படி செஞ்சு பாருங்கள். நல்லா சூடாயிடுச்சு. இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்மளுக்கு தொல்லி சீக்கிரமாக வந்துடும். இப்போ அதே பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் விட்டதுக்கப்புறம் புளி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி, ஒரு 6-7 காஞ்ச மிளகாய். இந்த காரம் கரெக்டாக இருக்கும். மீடியம் காரம் சாப்பிட்றவங்களுக்கு, நல்லா காரம் உரப்பாக சாப்பிட்றவங்களுக்கு இன்னொரு 4 மிளகாய் கூட சேர்த்திக்கங்க. இந்த எண்ணெயில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுக்கும்போது இதோட ஃப்ளேவர் அப்படியே ஃபுல்லாக நம்மளுக்கு கிடைக்கும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்துறாதீங்க. புளியும் கரிஞ்சிரும், மிளகாயும் கலர் சேஞ்ச் ஆச்சுனாவே அதோட டேஸ்ட் மாறிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு புளி, வரமிளகாய் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டு இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு மிக்ஸி பவுலில் மாற்றி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம தேங்காய் போடணும். ஒரு 1/4 மூடி தேங்காய், 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, அப்புறம் வேர்க்கடலை தோல் நீக்கினது. வேர்க்கடலை தோல் நீக்கிறதுக்கு ஈஸியான ஸ்டெப் பாருங்கள். இந்த மாதிரி ஓட்டக்கரண்டியில் போட்டு சலிச்சிங்க அப்படின்னா தோல் மட்டும் அழகாக கீழே உதிர்ந்து வந்துடும். வீடு ஃபுல்லாக நம்மளுக்கு குப்பையாகாது. குயிக்காக தோலும் கீழே விழுந்துருப்பாருங்க. இப்படி சலிச்சிங்க அப்படின்னாவே நம்மளுக்கு தோல் ஃபுல்லாக கீழே வந்துடும். மேலே வேர்க்கடலை மட்டும் நிற்கும். இப்போ இந்த வேர்க்கடலையை உள்ளே சேர்த்திட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்தி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. நீங்கள் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஃபஸ்ட்டே அரைச்சிட வேணாம். தனித்தனியாக நான் சொன்ன மாதிரி அரைங்க. சட்னி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு மொறுன்னு தோசை சுட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஃபைனலாக சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். எப்பவும் போல் எண்ணெய் 1 ஸ்பூன் விட்டு கடுகு, உளுந்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலையெல்லாம் போட்டு தாளித்து உள்ளே கொட்டிடுங்க. சுவையான வேர்க்கடலை சட்னி ரெடி. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி தண்ணி மாதிரி வேணுனாலும் தண்ணி மாதிரி கொஞ்சம் கலக்கிக்கலாம். கெட்டியாக வேணுனாலும் கெட்டியாக வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டு ரெண்டுமே சூப்பராக இருக்குங்க. இப்போ இதுக்கு மொறுன்னு தோசை சுட்டு எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும். இந்த வேர்க்கடலை சட்னிக்கு மொறுன்னு தோசை சுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்மையாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.